ஹாய், இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. என் பையன் வந்து பர்த்டே அன்னைக்கு வண்டலூர் ஜூ போகணுன்னு கேட்டிருந்தான். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் அடல்ட்டுக்கு வந்து 200 வாங்குகிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் பிலோ வந்து ஃப்ரீ தான். உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்க்கிங் பண்ணுறதுக்கு 150 சார்ஜ் காருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்கிட்டாங்க. கேட்டால் 3 இயர்ஸ் ஆகுது நாங்கள் ஏற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து என் பையன் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் போது கூட்டிகிட்டு வந்த ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒர்த்து தான் கொடுத்த காசுக்கு. சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. போனோடனே சாப்பிட்டோம் பசிச்சிச்சின்னு. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். ஏன்னா நடந்து போக முடியாது. நாங்கள் போகும்போதே 1 o'clock மேலே ஆகிடுச்சு. ஃபுல்லாக சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டி வந்து பே பண்ணி எடுத்துக்கிட்டோம். பர் பர்சனுக்கு 150. அதோடு அந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேர்ட்ஸ் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ஸ்டாப் மாதிரி நம்ம வந்து இப்போ பேர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு வண்டியில் ஏறி அங்கே போய் இறங்கி அதை பார்த்துட்டு இன்னொரு வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணணும். அங்கேருந்து இன்னொரு வண்டியில் வந்து நம்மளை வந்து சிங்கம் அந்த மாதிரி புலி இதெல்லாம் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மயில் தான் பார்த்தோம். செம்ம அழகாக இருந்துச்சு. எங்களுக்காக தோகையை விரித்து ஆடின மாதிரி இருந்துச்சு. வீடியோவுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த மயில் பண்ண ஒன்றும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து மேலே ஒரு ஓடு மேலே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. கீழே குதிக்கும்னு சொல்லிட்டு வீடியோ கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணார். இந்த மயில் தான் கடைசி வரைக்கும் அது வந்து இறங்கவே இல்லை, கீழேயே மேலேயே நின்றுட்டு இருந்துச்சு. அதோடு அந்த மயிலையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து சிங்கிள் அந்த மாதிரி ஒரு 2 இது அந்த மாதிரி தான் ஆக்கிட்டாங்க. மான் மட்டும் நிறையா இருந்துச்சு. மித்தது எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க மெயின்டெனன்ஸ்க்காகன்னு நினைக்கிறேன். மானை கூப்பிட்டு என் பையன் ஒரு வழியாக மான் ஓடியே போயிடுச்சு. அவனை பார்த்துட்டு பயந்துட்டு இவன் ஓடிக்கிட்டே இருக்கனால கிட்ட வர அனிமல்ஸும் பின்னாடி போயிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா இது கிளி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கண்ணுக்கு. நல்ல க்ரீனிஷாக. இந்த கிளி வந்து ஐயோ செம்மையாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப கத்திக்கிட்டு ஒரே சவுண்டு அந்த கூண்டுக்கிட்டேயே. இது அழகாக வேர்க்கல்ல சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. சைடு கண்ணில் பார்த்துட்டு நிறைய கிளிங்க சண்டை போட்டுச்சு சொல்லிட்டு நான் வந்து அந்த டைமில் கிளி அவ்வளோதான் சண்டை போட்டேனா அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு என் பையன் போய் என்னை கிளிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். எங்கள் அம்மா அப்படி தான் கிளி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாய்.